கிட்ட போயிட்டு நல்லா கவனிங்க. உண்மையாய் வாழ்ந்த யோபுவே போய் தேவ சமூகத்துல போய் குற்றம் சாட்டினார். நீர் அவனை ஆசீர்வதித்தபடியால் தான் மறுதளிக்காமல் இருக்கிறான் என்று யோபுவை குற்றம் சாட்டினார். யோபு ஒரு பாவம் செய்யவில்லை. உத்தமனாய் இருந்தான், சன்மார்கனாய் இருந்தான், நல்லவனாய் இருந்தான். அவனையே சாத்தான் குற்றம் சாட்டுவான் என்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அந்தரங்க வாழ்க்கையில தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அவனை சாத்தான் அனுதினமும் ஆண்டுகிட்ட குற்றம் சாட்டுவான். ஆசாரனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தால தேவ சமூகத்தில் குற்றம் சாட்டினான் சாத்தான். அதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அந்தரங்க வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு தவறையும் பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் அவன் பார்த்தீங்க என்றால் எப்படியாச்சும் அந்த மனிதனுக்குள்ள போய் அந்த ஆத்துமாவை எப்படியாவது திருடிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள நுழைய விருப்பப்படுறான். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இயேசுவின் ரத்தத்தினால், ரட்சிப்பினால், கிருபை என்ற வேலினால் பாதுகாக்கப்படுகிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவர் எந்த பக்கம் நீதி இருக்கிறதோ அந்த பக்கம் கரெக்டான தீர்ப்பு செய்கிறவர். சாத்தான் என்ன பண்ணிட்டு கேட்டுக்கொண்டே இருப்பான், உள்ள போறதுக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா ஒரு விசுவாசை சாத்தான் டைரக்டா தொட முடியாது. ஆண்டோட பர்மிஷன் கேட்டுக்கொண்டிருப்பான். வேதத்துல பார்க்கிறோம், சவுல் முதல் இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தார். ஆனால் அந்த ராஜா உள்ள ஆண்டு தீர்க்கதரிசன அபிஷேகத்தோட ஆவியான தங்கி இருந்தார். ஆனால் நாட்கள் சென்ற உடனே பாத்தீங்கன்னா தாவீதின் மேல் கோபம் வந்து வைராக்கியம், கசப்பு, பகை வைக்கும் பொழுது அவனுக்குள்ள ஆவியானவரால் தங்கி இருக்க முடியவில்லை. கடைசியில பாத்தீங்கன்னா பிசாசு தேவனுடைய அனுமதியோடு, அங்க வேதம் சொல்றது தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி, தேவன் அனுப்பல, தேவ அனுமதியோடு அந்த ஆவி உள்ளே வந்தது. ஆவியானவர் விலகினார்.